யார் அந்த அக்பர்? அக்பர் தெரியாதா? ஹிஸ்டரியில படிப்பில்லடா. அக்பர் ஜஹாங்கீர். from Chennai. From Chennai. Chennai Express. चेन्नई एक्सप्रेस वो मूवी मैंने 2 बार देखी. ओह 2 बार देखी. अच्छा है वो. अच्छा फिल्म है ना. என்னவோ 3 தடவை வந்திருக்காரம்மா. இல்ல அந்த படம் சென்னை எக்ஸ்பிரஸ்னு ஒரு படம் வந்தது, ஷாருக் கான் படம். ஓ அதுதான் 3 தடவை பார்த்தேன். ஷாருக் கான் ஃபிலிம். அச்சி அச்சி மீன்ஸ் பிடிக்குமா? यार तमिलनाडु மக்கள் मूवी जो है ना वो फैमिली के साथ हम देख सकते हैं. हां साउथ इंडियन the fort என்ன சொல்ற? சவுத் இந்தியன் சவுத் இந்தியன் ஃபிலிம் வந்து நல்லா பார்க்கலாம், எல்லாம் ஃபேமிலியோட பார்க்கலாம். ஓ अच्छा मूवी बनाता है साउथ इंडियन. हम ज्यादा वही साउथ की देखता है. साउथ इंडियन मूवी என்னவா பிக்கினியா நல்ல மூவி எல்லாம் சவுத் இந்தியன் மூவி தான் வருது. இப்போ ட்ரிபிள் ஆர் பார்த்தீங்களான்னு கேளுங்க. ட்ரிபிள் ஆர் இங்க இருந்து டப்பிங் தமிழுக்கு பண்ண படம் லூசி. அதுக்கு இது ஆந்திரா கிருஷ்ணன் பாரு அவரு குடும்ப போறதுக்கு ஐயோ வளையும் பாத்தீங்களா? மெதக்கும் ஹோட்டல். மெதக்கும் ஹோட்டல். ஃபோன் பண்ணா ஒரு நம்பர் நான் எடுத்து வச்சிருக்கேன். நான் அனுப்புறத விட கொரியர் அனுப்புவார். அதெல்லாம் வேண்டாம், நேர்ல டெஸ்ட் பண்ணி எனக்கு வாங்கிட்டு போனா அவ்வளவுதான். கவா ஜெஸ்னு வேற எல்லாமே வந்து இங்க லைஃப் ஃபுல்லா போட்ல. இந்த மாதிரி போட் இருக்குல்ல, அவங்களுக்கு நாங்கள் இப்போ தங்கி இருக்கிறதுலேயே அவங்க ஃபேமிலிஸில் இருக்காங்க, அவங்க தான் சமைச்சு தருவாங்க. ஏசி ரூம் எல்லாம் இருக்குது, குளிர் இருக்கு. அவங்க தான் சமைச்சு தருவாங்க. ஏசி ரூம் ஏசி இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி காய்ஸ். அம்மா இப்போ எங்கே போகிறோம்? மெதக்கும் மார்க்கெட். இங்கே ஏதோ கத்துது காய்ஸ். ஏதோ கத்துது. அங்கே இருக்கு, நான் பார்த்துட்டேன். பாய் ஷாப் இதோ கட்டையில் ஒன்று உட்காந்து. ஹிந்தி பேசி நம்ம ஈஸியாக தான் இருக்கு. பிரதர் ஓ என்னது? आप अच्छी तरह पहचानते हैं. Whatever we are speaking now, you are getting. நம்ம என்ன பேசணும்? பேர் என்ன? பை சாப்பா பை சாப். Bye sap. பாய் ஷாப். Bye sap means brother. சுடு தண்ணி பாய்லர் பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு. அதுதான் பாயில் வாட்டர். நம்ம குளிர்காலத்துலலாம் அதான் யூஸ் பண்ணுவாங்க, இப்பயும் அதான் யூஸ் பண்ணுவாங்க. சோலா மீன்ஸ் தட்டியா காய்ஸ். இங்கெல்லாம் வின்டர் சீசன் வந்துருச்சுனாலே இந்த இதெல்லாம் உறைஞ்சிரும், ஏய் இந்த லேக்லாம் உறைஞ்சிரும். அப்போ இந்த பெடல் பண்ணிட்டு போகிறக்கு எப்படியோ ஒரு 1 hour ஆயிரும். இங்கேருந்து அங்கே ஒரு ஹோட்டல் இருக்கா, அங்கே போகிறக்கே 1 hour ஆமாம். அப்போ இவங்கெல்லாம் இங்கே வரைக்கும் வரக்கு ஒரு நேரம் ஆகும். அதெல்லாம் உடைக்கணும், வரணும். எவ்வளோ நேரம் வருவாங்க? இதெல்லாம் உடைக்கணுமா? அவங்க உடச்சி தான் வெக்கெட் பண்ணி போகிறாங்க ரூமில் இருந்துச்சுன்னா. இதெல்லாம் உடச்சி தான் அவங்க போகணும். அந்த கிளாட்டன் இதெல்லாம் உடஞ்சி போகணும். மெயின் ரோட்டை பார்த்த மாதிரி இருக்குது, நல்லாவும் இருக்குது. அந்த ஃபேமிலி எல்லாமே நல்ல டைப், ரொம்ப பிடிச்சிருக்கு. நிறைய இங்கிட்டு வந்தால் தான் நிறைய நீர்க்கோழி இதெல்லாம் பார்க்க முடியும். மைசா ஒரு முதல்ல செத்து கிடக்கு. முதலியா इसमें crocodile बाहर नहीं है ना. அவங்க தமிழ் மாதிரி இருக்குமா? தமிழ் தமிழா? திருச்சி, கோயம்புத்தூர். தமிழ்நாடு மக்கள் ஒரு ஹாய் சொல்லுங்க. தமிழ்நாடு, திருச்சி, கோயம்புத்தூர், சென்னை, பாலக்காடு. அங்கிட்டுல வராங்க.
ये जो हरा घास वाला ना ये पानी में इसको बोलता है फ्लोटिंग लैंड। தமிழ் फ्लोटिंग ஹாய் சொல்லுங்க फ्लोटिंग लैंड देखो इधर इधर திரு கோயம்புத்தூர் इधर देखो ये देखो இது மிதக்கிறதுமா இது வந்து ஃப்ளோட்டிங் லேண்ட் அப்படியே மிதக்கும் अगर हम इसको बोट के साथ बांधेंगे ये भी हमारे साथ साथ आएगा। ये तैरने वाला जमीन है। फ्लोटिंग लैंड यहाँ पर जब पानी बढ़ जाता है ना फिर यहाँ का जो नेचुरल लैंड है ना पक्का लैंड वो रहता है पानी के अंदर। फिर खेती बाड़ी होती है इसके ऊपर खीरा कद्दू टमाटर बैंगन करेला ये 2 4 5 सब्जी होता है।